இது மதுஹப் மாத்திரமல்ல, முன்னோர்களுடைய கொள்கை. அல்லாஹ்வுடைய விடயத்துல, ரசூல்மார்களுடைய விடயத்துல எந்த கொள்கையோடு வாழ்ந்தாங்களோ இது மிச்சம் முக்கியமானது. கொள்கை அதாவது அகீதா என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல எங்கட உள்ளத்துல எப்படியான எண்ணம் இருக்கணும், என்ன கற்பனையில நாங்க இருக்கிறோம், எப்படி இருக்கணும். இன்னைக்கு சாதாரணமா பேசுறாங்க அல்லாஹ் அரசுல, அப்படிதான் இல்ல. இதை சொன்ன உடனே அறவாசி பேருக்கு யோசனை வந்திக்கும், என்ன இவர் சொல்ல போறார், அல்லாஹ் அரசுல தானே மறுவேன்னா எந்திக்கும். நான் நிறைய மஜ்லிஸ்ல இந்த கேள்வியை கேட்கறது, அதுக்கு நான் விட்டு போட்டேன் கேட்கறதுல. 90% சொல்லுவாங்க அல்லாஹ் அரசுல. அல்லாஹ் எங்கன்னு கேட்கிறதே ஒரு பிதார். என்ன எங்கண்டா அது ஒரு இடத்தை குறிக்கும், அப்படித்தானே? எங்கே என்று கேட்டா அந்த எங்கே என்ற வார்த்தை நாடுறது எது? ஒரு ஒரு இடத்தை தானே. எங்கே என்றா அது ஒரு இடத்தை நாடு. இடங்களை படைச்சவன் யார்? இடங்களை படைச்சவன் யார்? சொல்லுங்களே கொஞ்சம். அல்லாஹ். அப்போ படைக்க முன்னால இந்த வானத்தை படைச்சது யார்? பூமிய, கோள்களை, வால்வெளிகளை, வெட்டு வெளிய, அந்த சராசரத்தை, எதெல்லாம் ஷெய் என்று இருக்குதோ, எதெல்லாம் மனிதனுடைய ஐம்புலன்களால உணரப்பட முடியுமோ முடியாதோ அப்படியான அனைத்து படைப்பினங்களையும் படைச்சது யார்? அல்லாஹ். அப்போ படைக்க முன்னால, இவைகளை படைக்க முன்னால் அல்லாஹ் இருந்தானா இல்லையா? இருந்தானா இல்லையா? சொல்லுங்களேன். இருந்தான். அப்ப படைக்க முன்னால் இருந்தவன் படைச்ச பொருள் படைப்பினத்துக்கு மேலால போயிட்டானோ? நஅூது பில்லாஹ். படைக்க முன்னால இருந்தவன் படைச்ச பொருள் படைப்பினத்தில் தேவை கண்டானா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தஆலா தேவை அற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் படைச்ச படைப்பினங்களுக்கு பக்கம் தேவை அல்லாஹ்வுக்கு இல்ல. அப்படியா இருந்தா அர்ஷ படைச்சது யாரு? அல்லாஹ். அப்ப எங்க கேட்கலுமா? எங்கே என்ற கேள்விக்கு பதிலா அவரும் ஒவ்வொரு இடத்தையும் படைத்தவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய விடயத்துல அத்திமீறிய கற்பனைகளை உருவாக்கிய சில வழிகேடர்களால எந்த அளவுக்கு ஆளாகி சென்ற உம்மத்து அல்லாஹ்வ உருவ கற்பனை செய்யும் இடத்துக்கு வந்துட்டான். இப்படி 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 ஒன்றுதான். இன்னும் கொஞ்ச நாள் போனா சிலைய வச்சு சொல்லிடுவான் இதே மாதிரி தான். அந்த லெவல்ல இப்ப குர்ஆன்ல 7 இடத்துல வருதாம் அல்லாஹ் அரசியல. எத்தனை இடத்துல? எத்தனை? 7. நீங்க அப்படி அர்த்தம் கொடுக்குறீங்கன்னா நானும் சொல்லிக்கொண்டு போனேன். சும்மத்தவாரதா அல்லாஹ் அரசியல இவங்க கொடுக்குற மாதிரி அர்த்தமா இருந்தா, அர்த்தம் கொடுக்கறதா இருந்தா பின்னால சொல்லுவேன் இந்த ஆயத்துகளோட நிலம் என்ன. சும்மத்தவா இலத்தமா வானத்துல அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் முஹீத். அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துவிலும் 2 கலந்து இருக்கிறான். எல்லாத்துலயும், என் தொப்பிலையும், ஜுப்பாலையும், என் உடம்புலையும், கண்ணுலையும், என் புத்துவத்திலையும், காப்பட்லையும். அப்படியா? பயணமா துவல்லு பசம். நீங்க எந்த திக்குக்கு திரும்பினாலும் அங்கெல்லாம் அல்லாஹ். அப்ப எல்லா திசையிலையும்
لا يبصقن أحدكم قبل وجهه وهو يصلي فإن الله بينه وبين القبلة. நீங்க தொழுது கொண்டிருக்கக்குள்ள கிபிலாவை நோக்கி துப்பவானாம் என்ற அல்லாஹ் கிபிலாவுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு தொழுகையாளிக்கும் கிபிலாவுக்கும் இடையில அல்லாஹ். அதனுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னைய விசாரிக்கலே என்று அல்லாஹ் கியாமத்துல கேட்பானா? அடியான் சொல்லுவான், அல்லாஹ் நீ நோய்வாய்ப்பட்டிருக்கியா? என்னுடைய இன்ன அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்துல என்னை கண்டிருப்பாய், என்னை பெற்றிருப்பாய். ஒவ்வொரு நோயாளியோடையும் அல்லாஹ் இப்படி சொல்லலாம். இந்த மாதிரியான செய்திகளுக்கு, இந்த மாதிரியான குர்ஆனுடைய வசனங்களுக்கு, இந்த மாதிரியான ஹதீஸ்களுக்கு அதனுடைய வெளிரங்கம் அர்த்தமாக நாடப்படுறதில்லை. இன்னும் நிறைய இருக்குது. கை, கால், உருவம் அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வைப்பாங்க. எல்லாம் கொண்டு வரலாம். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ் கை அவனோட கைக்கு மேலால, அப்படியா அப்படியா சொல்றது. வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வோட மூஞ்சி மட்டும்தான் பேலன்ஸ் ஆகணும்னு சொல்றதா? நஅஊது பில்லாஹ். இந்த வார்த்தைகள் எல்லாம் பாரதூரமான பயங்கரமான வழிகேடு, பயங்கரமான வழிகேடு. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகள் எல்லாத்தையும், இந்த மாதிரியான செய்திகள் எல்லாத்தையும் நாங்க எப்படி பார்க்கணும், எப்படி விளங்கணும், எப்படி அதுல எங்கட கொள்கை இருக்கணும் என்றதை குர்ஆன்லயே சொல்லிட்டான். சூரா ஆல் இம்ரானுடைய 6வது வசனத்துல, ஓல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், நபியே அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன் இறக்கினான், வேதத்தை இறக்கினான். மின்ஹு ஆயத்தும் மஹ்கமாத், அதுல விளங்க முடியுமான ஆயத்துகளும் இருக்குது. மஹ்கம்னா அதுல இருந்து சட்டம் எடுக்க முடியுமானது, அதுல உள்ள விளப்பத்தை விளங்க முடியுமானது. வௌகரு முத்தஷாபிஹாத், இன்னும் சில ஆயத்துகள் விளங்க முடியாதவையும் இருக்குது. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக், யாருடைய உள்ளங்கள் நேர்வழியை விட்டும் சருகிவிட்டனவோ, நேர்வழியை விட்டும் சருகிவிட்டனவோ, ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின், அந்த குர்ஆனுடைய வசனங்கள்ல உள்ள விளங்க முடியாததை பின்பற்றுவாங்க. எதை விளங்க முடியாதுன்னு அல்லாஹ்வே சொன்னானோ அதை பின்பற்றுவாங்க. ஏன் பின்பற்றுவாங்க அதையும் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அந்த பின்பற்றுறவங்களோட நோக்கம் என்ன? இப்திகால் ஃபித்னா, ஃபித்னாவை உருவாக்குவதற்காக, குழப்புறதுக்காக. குழப்பக்காரர்கள் அவங்கள் தான். இன்னைக்கு உம்மத்து யார் யாரையோ குழப்பக்காரன் நினைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன குழப்பக்காரன் யார்? வபுத்திகா தஅவீலி, அந்த வசனங்களுக்கு விளக்கம் வேற சொல்லுவாங்க. அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ் இப்படி சொல்லி தொடர்ந்து சொல்றான், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அதனுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள். அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் அதனுடைய விளக்கத்தை அறிய மாட்டார்கள். அப்ப இந்த வசனங்கள்ல நாங்க என்ன சொல்லணும்? அதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்லணும். அதனுடைய விளக்கம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்று சொல்லணும்.